ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யுவாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே நமக்கு எப்படி போகுது அப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன், தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. மார்னிங் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுக்குறது, இந்த பாத்திரம் விளக்குற வேலை எல்லாத்தையுமே அம்மாச்சியே காலையில் முடிச்சுட்டாங்க. எனக்கு காலையில் பெருசாக எந்த வேலையுமே கிடையாது. நான் எழுந்திரிச்சு தம்பிக்கும் எனக்கும் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிப்போம், அவ்வளோதான். ஹஸ்பண்டுக்கும் டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் போய் சாப்பிட்டுப்பாங்க. மார்னிங் சாப்பிட்டுட்டு தான் எந்த வேலைனாலும் பார்ப்போம். இப்போ காலையில் சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ மேகி தான் பண்ணேன், வேறு ஒன்றும் பண்ணல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரைடே இல்லை, ஸோ ஒர்க் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் மேகி பண்ணேன். மேகியும் ஆம்லேட்டும் பண்ணேன். தம்பிக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம எந்த வேலைனாலும் செய்வோம். இப்போ நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஆல்ரெடி துவைச்ச துணி எல்லாம் மடிச்சிருக்கா. இதெல்லாம் அம்மாச்சி மடிச்சிருக்கா. அது போக மடிக்க வேண்டிய துணியெல்லாம் இங்கே இருக்கா. அது போக கொடியில இருந்தே எடுக்காத துணியெல்லாம் அங்கே இருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னா இந்த துணியை எடுத்து மடித்து வைக்கிறது தான். துவைக்கிறது கூட பெரிய கஷ்டமாக தரல. மிஷின் ஏன்னா நம்ம துவைக்கிறது இல்லை, மிஷினில் போட்டு எடுத்து எல்லாத்தையும் போட்டு வர, அதெல்லாம் எடுத்து உள்ள மடிச்சு வைக்கணும் இருக்கேன். வீடு ஃபுல்லாக துணியாக தான் இருக்குது. இதுக்கு தான் நான் என் வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். சரி, ஓகே, அதை பண்ணலாம். என்ன இப்படி கீழே போகிறேன், எனக்கு எங்கள் வீடு க்ளீனாக தான் இருக்குது. சரி, அதனால தான் கீழே போகிறேன். துண்டு ஏன் நான் துணி துவைச்சேன் தெரியுமா? ஏன்னா எல்லா டவலையும் எடுத்து துவைக்க போட்டோமா, டவலே இல்லாத மிஷினில் போட்டுட்டனால தான் அது கன்றாவி நடுவில் சுருங்கி அப்படி போயிருக்கு. அப்படி துணியை சுருட்டு என்ன பண்ணேன்னா, இதுக்குள்ள வெளியில இருந்தால் துணியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தர பண்ணுவேன். என்னோட சீக்கிரம் பேசிட்டு தான் இதுக்குள்ளே தூக்கி எல்லாத்தையும் போட்டு எதாவது போட்டு முடி வச்சுருவேன். ஸோ கதவு இப்படி தானே இருக்குது, யாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். காலையில் தான் இதுக்குள்ளேருந்து இப்போதான் எடுத்து இங்கே போட்டேன். என்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, ஸோ ஃப்ரைடே தான் எல்லாமே அலசி போடுறது. ஏன்னா சாமி கும்பிடுவாங்க சாயந்தரம், ஸோ அதனால் எல்லாமே அலசி போடுறதுக்கு வேறு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கோயிலுக்கு வேறு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடை ப்ராப்பராக சுத்தமாக வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். ஸோ அதனால் இதெல்லாம் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு அலசி போட்டுருவோம். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான், ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி பைப் கனெக்ட் பண்ணி அதில் தான் தண்ணி இது பண்ணிக்குவோம். இப்போ இந்த பாயை அலசணும்ல, அதுக்காக பாய் எப்போவாது தான் வெளிச்சு படுப்போம். அதனால சரி, ஓகே, ஃப்ரைடேல அலசி போட்டுருவோம் அப்படின்னு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, ஸோ சாம்பார் வச்சா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால பருப்பு சாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு சாதம் தான் வைக்கிறோம். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. சாப்பாடு வந்து முடிஞ்சு, வீடு கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இனி சாமி இடத்துக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் ஒர்க். வேறு எந்த வேலையும் இல்லை. எப்பா இந்த வெள்ளிக்கிழமை வருது, முடியலடா சாமி. தங்க குட்டி, என் தங்க குஞ்சு எந்திரிச்சிட்டாங்களா? எங்க அம்மா குட்டி எந்திரிச்சிட்டாங்களா? என் லட்டு, என் மயிலு இத்திவா, சாப்பிடலாமா? சாப்பிடலாமாடி தங்கம்? ஐயா, வாங்க சாப்பிடலாம். வாங்கடி, டப்பாவே
சாப்பிட குடிச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? அழகி சாப்பிடலாமா? பசிக்கலையம்மா, அதை பெற்ற பசிக்கலையா? பசிக்கலையா? அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா சாயந்தரம் போய் குடிக்கலாம். ஓகேயா? அம்மம் வேணுமா தம்பிக்கு? தம்பிக்கு அம்மம் வேணுமா? வேணுமா? எங்க அப்பா எங்க இருக்காங்க? எங்க அப்பா சேட்டுக்காரி தொடக்கணும். குளிச்சுட்டாங்களா இவங்க குளிச்சுட்டாங்களா இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களா? இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க? அவ்வளோதான், சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த அப்பளம், அப்புறம் இந்த பேட் அப்பளம் தம்பிக்காக. அவன் அப்படி கொஞ்சம் இதாக இருந்தால் சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக தம்பிக்காக. அவ்வளோதான் நம்ம லஞ்ச். இதான் நம்மளோட பூஜை அறை. இப்போது வந்து நான் இதுவரையும் போன வீட்டில் எதுலேயுமே எனக்கு சாமி ரூம் தனியாக இல்லை, இங்கேயுமே தனியாக இல்லை. இந்த மாதிரி ஷெல்ஃபில் தான் நாங்கள் சாமி ரூம் சாமி எப்போயுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். கண்டிப்பாக நம்ம சொந்த வீடுன்னு ஒன்று கட்டினோன்னா அது பூஜை ரூமோடு வச்சு தான் கட்டணும். எனக்கு சாமி நிறைய வச்சு கும்பிடணும்னு ஆசை. ஆனால் இந்த மாதிரி ஷெல்ஃபுகளில் அவ்வளோ வைக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம சொந்த வீடை கட்டி நம்ம அந்த மாதிரி எல்லா சாமி படமும் வச்சு பூஜை பண்ணுறோம். இப்போது நான் இங்கே இருக்கிறது நான் காட்டுறேன். மீனாட்சி அம்மா இவங்க வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்கு கொலுவுக்கு போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு கொடுத்தாங்க அம்மா. இந்த அம்மா வராகி அம்மன் வந்து நாங்கள் வராகி அம்மன் கோயில் போயிருந்தோம். அங்கே எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. என்னோட இஷ்ட தெய்வமே முருகன் தான். ஸோ அவரோட படமும் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஓம் சக்தி படம் இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து இந்த பாகனேரியா ஒரே நிமிஷம், அங்கே ஒரு கோயில் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த படம் வாங்கினோம். இந்த சங்கு வச்சு சாமி கும்பிடுவோம். முருகன் ஃபோட்டோ எங்கே இருந்தாலும் சரி அதை நான் எப்படியாவது ஒட்டிடுவேன். இது வந்து ஒரு சின்ன கார்டு ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் இங்கே போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் முருகன் இருக்காரா. முருகன் படம் எனக்கு எப்படி கிடச்சாலும் சரி நான் அந்த மாதிரி ஒட்டிடுவேன். இது வந்து நான் அம்மா வாங்கி கொடுத்த ஃபோட்டோ தான், சாமி ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், அதுவும் முருகன் தான். இந்த கிருஷ்ணர் வந்து தம்பிக்கு கிருஷ்ணர் வேஷம் போடும்போது அந்த கிட்டு வாங்குவோம்ல, அந்த ஜுவல் கிட்டு, அதில் இருந்தார். அவரையும் சாமி இடத்துலையே தூக்கி வச்சாச்சு. இவ்வளோ தான் என்னோடய சாமி இடம். குபேரர் இருக்கார். அன்னபூரணி, நம்ம அரிசி போட்டு வைப்போம்ல, அன்னபூரணி குபேரர். இவ்வளோ தான் என்னோடய சாமி இடம்.